அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள், அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயதினிலே பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர். ஒரு முறை நானு ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்க கவுண்டமணி, நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்களாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாது படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவருவான். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறும். சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்முடைய கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலும் இருந்தார்.